தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய போது மைக் அணைக்கப்பட்டதாகவும் அரசு தயாரித்த உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்ததாகவும் ஆளுநர் மாளிகை குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆளுநர் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அமைச்சர் ரகுபதி அதற்கான விளக்கங்களையும் அளித்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது தொடர்பாக ஆளுநர் மாளிகை அளித்த விளக்கத்தில், ஆளுநர் உரையாற்றும் போது மைக் மீண்டும் அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர் ரகுபதி இந்த குற்றச்சாட்டை மறுத்தார். மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை, அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை, அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாக உண்மைக்கு மாறான தகவல்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததாகவும் ஆளுநர் அளித்த விளக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். அது ஃபார் ஃப்ரம் ட்ரூத் என்கின்றார். அதோடு இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம 6வது இடத்துக்கு போய்விட்டோம் 4லிருந்து என்று சொல்கிறார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா, விழித்துக் கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் தரப்பில் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இதற்கும் அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார். கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக வந்து இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக ஆளுநர் குற்றம் சாட்டியதற்கு போதைப்பொருள் பரவலுக்கு மத்திய அரசே காரணம் என்று அமைச்சர் ரகுபதி கூறினார். போதைப்பொருள் நடமாட்டம் சொல்றீங்க, போதைப்பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப் பொருளை வர விடுகிறது? அதை முதலிலே யாரும் கேளுங்கள். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் தொடர்ந்து சரிவை கண்டுள்ளதாக ஆளுநர் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, நாட்டிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்குவது தமிழ்நாடுதான் என்று கூறினார். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பன்மடங்கு உயர்ந்திருக்கின்ற கல்வி வளர்ச்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்த அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டின் எந்த மரபும் மீறப்படவில்லை என்று கூறினார். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம், அதுதான் தமிழ்நாட்டின் பழக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் சட்டமன்ற நிகழ்ச்சியினுடைய வழக்கம். அந்த மரபுப்படிதான் நாங்கள் நடந்திருக்கிறோம். மரபை மீறவில்லை. மரபை மீறினால்தான் தவறு. நாங்கள் மரபுப்படி நடந்திருக்கின்றோம். தேசிய கீதம் கடைசியில் இசைக்கப்படும். முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். ஆளுநர் முன்பே முடிவெடுத்து திட்டமிட்டு உரையை புறக்கணித்துவிட்டு சென்றதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார்.